இறைவனை வணங்கும் போது பெரும்பாலானோர் கண்களை மூடிக்கொள்வது என்பது ஒரு பொதுவான பழக்கம். இது முற்றிலும் சரிதான். இதற்கு பின்னால் உள்ள காரணங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் அது இன்னும் தெளிவாகும். வெளித்தடைகளை தவிர்த்தல். நாம் கண்களை மூடும்போது நம்மை சுற்றியுள்ள காட்சிகள், உதாரணமாக மக்கள், அலங்காரங்கள், நடக்கும் நிகழ்வுகள் நம் கவனத்தை சிதைக்காமல் தடுக்கப்படுகிறது. கண்களை மூடுவது நம் கவனத்தை வெளிப்புறத்திலிருந்து உள்ளே, அதாவது நம் மனதிற்கும் இதயத்திற்கும் திருப்புகிறது. இதன் மூலம் நாம் கடவுளின் மீது அல்லது நாம் வணங்கும் மந்திரத்தின் மீது முழுமையாக ஒருமுகப்படுத்த முடியும். இது தியானத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். வழிபாட்டின் போது கடவுளை பார்ப்பதை விட அவரை உணர்வதே முக்கியம். கண்களை மூடுவது அந்த உணர்வுபூர்வமான இணைப்பை ஆழப்படுத்த உதவுகிறது. உண்மையான கோவில் நம் இதயத்தில் உள்ளது என்ற தத்துவத்தின்படி நம் கண்ணுக்கு தெரியாத இறை சக்தியை நம் மனக்கண்ணால் காண முயற்சிப்பது இது. முக்கிய குறிப்பு, இம்பார்ட்டன்ட் நோட். கண்களை மூடி வணங்குவது ஒரு வழிமுறைதான், அது கட்டாயமான விதி அல்ல. சிலர் கோவில் கோபுரத்தை பார்த்தவாறு அல்லது தெய்வ சிலையின் அழகை கண்டுகளித்தவாறு வணங்குவார்கள். இதுவும் முற்றிலும் சரியே. எந்த வழியில் வணங்கினாலும் உங்கள் மனம் கடவுளின் மீது பக்தி மற்றும் கவனத்துடன் இருக்கிறதா என்பதே முக்கியம். எனவே நீங்கள் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் ஆழமாக கடவுளுடன் இணைய கண்களை மூடினால் அது சிறந்தது. ஆனால் கண்களை திறந்து வணங்குவது தவறு என்று அர்த்தமல்ல. உங்கள் வசதியை பொறுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.